கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவுமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். யாவரும் கண்களை மூடி நம் புதுமண தம்பதிகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கின்றோம். ஆண்டவரே, அன்பு எங்களுடைய கிராமத்திலே சிரோடும் சிறப்போடு வாழ்ந்து வருகிற திரு எம் கைலாசம், திருமதி எம் லேயாள் தம்பதியினருடைய அருமையான மகள் மேஃபனிகரனுக்கும் அருண் ஜெயராஜுக்கும் ஆண்டவரை கடந்த நாட்களிலே திருமணம் நடக்கும்படி ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஜெபித்த போது எங்களுடைய ஜெபங்களை நீர் ஏற்றுக்கொண்டு கடந்த 10ஆம் தேதி புதன்கிழமையிலே ஆசீர்வாதமான ஒரு திருமணம் நடக்கும்படி இரக்கம் பாராட்டி நீர் உமக்கு ஸ்தோத்திரம். இயற்கை சூழ்நிலைகள், பயணங்கள், இன்னும் விருந்து உபசரணைகள், ஆண்டவர் எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய இரக்கம் எங்களுக்கு போதுமானதா இருந்தது. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த காரியத்தினுடைய பின்னணியிலே அருமையான ஆண்டவரே சாராபென்னி டீச்சர் அம்மா ஆண்டவரே எவ்வளவு கடினமாக இதிலே உழைப்பாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்கிறோம். இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புது மன தம்பதிகளாக தேவனுடைய ஆலயத்திலே வருகை தந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை இந்த சபையின் சார்பாக கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய சிரசின் மேலே தங்கியிருப்பதாக. ஆதாமையும் ஏவாளையும் முதன்முறையாக நீர் உண்டு பண்ணி ஆண்டவரே அங்கே அவர்களை பார்த்து நீர் சொன்னீர், நீங்கள் பலிகி பெருகுங்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 1:28 என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே ஆண்டவர் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி சொன்னீரப்பா. அந்த வாக்கையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம் தகப்பனே. ஆபிரகாமை பார்த்து நின்று சொன்னீர், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிற வாக்கு தத்தத்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் பரிசாய் கொடுக்கிறோம். ஆண்டவரை மகள் மேஃபனிகரனுக்கு ஆண்டவர் இதோ சகோதர எங்கள் சகோதரியே நீ கோடாகுடியாய் பெருகு என்று சொல்லி ஆதியாகமம் 24வது அதிகாரத்திலே 60வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நாங்கள் பரிசாய் கொடுக்கிறோம். பிள்ளைகள் அருமையான முறையிலே ஆண்டவரே குடும்பம் நடத்தி பிள்ளைகளை பெற்றெடுத்து வேலை செய்து பொருள் தேடி ஆண்டவர் பெரிய வசதி வாய்ப்புகளோடு தங்களுடைய ஜீவியத்திலே குறைவில்லாத செல்வங்களோடு வாழும்படி நாங்கள் இந்த இடத்திலே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவர் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து சுகித்து இருக்கிற போது கர்த்தரை தங்களை உண்டு பண்ணின கர்த்தரை அவர்கள் மறக்காமல் எந்த இடத்துல இருக்கிறார்களோ அங்கே கர்த்தரை அவர்கள் தொழுது கொள்ளவும், அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கும் ஆண்டவருடைய அன்பை குறித்து அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கவும், குடும்பமாய் சாட்சியாக இருக்கவர்கள் நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். 2 பேருக்கும் நீடிய வாழ்வு, 100 வயதுக்கு அதிகமாக இந்த உலகத்திலே தம்பதியினராக வாழ்ந்து தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்கள் கண்டு சந்தோஷப்படும்படி கர்த்ததாமே கிருபை செய்யும். வாழ்க்கையிலே எங்கெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறார்களோ அங்கெல்லாம் கூட இரும். வெளிநாடுகளுக்கு போகும்போது கூட இருப்பீராக. இன்னும் கர்த்தாவே சோதரம் பொருளாதார தேவைகளை சந்தித்தரலும் 2 பேருக்கும் நோயற்ற வாழ்க்கை கொடுப்பீராக. பிள்ளை செல்வங்களை ஏராளமாய் கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. 2 பேருடைய பெற்றோர்களையும் உடன்பரப்புகளையும் கர்த்ததாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய சபையில் இருக்கிற எல்லா திருமணமான தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக ஆயத்தங்கள் செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே ஆசீர்வதியும். இதோ உலகத்தின் முடிபிருந்தும் சகல நாட்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குறுத்திருக்கிற ஆண்டவர், இந்த பிள்ளைகளை விட்டு நீங்காமல் தங்கியிருந்தவர்களை ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் மூலமாய் எல்லாவற்றையும் தாழ்மையோடு வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் அன்பு பிள்ளைகள் அருண் ஜெயராஜ் மேஃபனிகரனை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொத்தங்குளம் ரட்சணை சனை சபை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ரட்சணை சனை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் எல்லாரும் கைகளை தட்டி இந்த புதுமண தம்பதிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். கர்த்தர்